ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இன்றைய தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 6வது வசனம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அவர் இங்கே இல்லை என்றால் எங்கே இருக்கிறார்? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் கொலேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 27வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே அவர் இருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து, ஆவியான தேவனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து இப்பொழுது எங்கே இருக்கிறார் என்றால் அவர் நமக்குள்ளே இருக்கிறார். அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். கிறிஸ்து இப்பொழுது கல்லறையில் இல்லை. கிறிஸ்து இப்பொழுது சுரூபத்தில் இல்லை. இயேசு கிறிஸ்து இப்பொழுது சிலையாகவோ ஒரு மனிதனுடைய தோற்றத்திலோ அல்ல. கிறிஸ்துவானவர் இப்பொழுது நமக்குள் இருக்கிறார். அவரை விசுவாசிக்கிற, அவரை ஆராதிக்கிற, அவரை நம்புகிற அத்தனை பேருக்குள்ளாகவும் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்குள் இல்லை என்றால் நாம் ரட்சிக்கப்பட முடியாது. இயேசு கிறிஸ்து நமக்குள் இல்லை என்றால் அவருடைய மகிமையை நாம் நம்முடைய வாழ்க்கையில் காண முடியாது. இன்றைக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? அவரை விசுவாசிக்க வேண்டும். என்னுடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் வேத வாக்கியங்களின்படி அவர் உயிரோடு எழுந்தார் என்பதை நாம் விசுவாசிக்கும் போது இந்த ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். 1, அவரை விசுவாசிக்க வேண்டும். 2, நாம் அவரை தேட வேண்டும். அன்றைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். இனி நாம் தூரமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்காக மன்றாடவோ, நமக்காக நம் சார்பில் பரிந்து பேசவோ இனி ஒரு மனிதன் நமக்கு தேவையில்லை. ஒரு ஊழியக்காரர் நமக்கு தேவையில்லை. நாம் தேவ சமூகத்திலே தைரியமாய் அவருடைய கிருபாசன தண்டைக்கு வர முடியும். நாம் ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் நாங்கள் பெற்றிருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.